நாம் மறுபடியும் பிறந்து விட்டோமா? விவிலிய சான்றோர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? இந்த தீவன தொட்டி என்பது திருப்பலியில் ஆண்டவர் பலியிடப்படும் அந்த பலிபீடத்திற்கு ஒப்பானது என்று சொல்கிறார்கள். இன்னைக்கு அநேக இடங்கள்ல பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் குடில் ஜோடித்து கொண்டாடுகின்றார்கள். ஆனால் இந்த கிறிஸ்து பிறப்பு விழா இவ்வளவு ஆடம்பரமாக கொண்டாடுகிறோமே, பல நேரங்களில் கிறிஸ்து இயேசு இல்லாமல் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்று நீங்களும் நானும் எளிமையாக தாழ்ச்சியாக வாழ்ந்தால்தான் நம்மில் இயேசு கிறிஸ்து பிறப்பார். ஆணவம் இருக்கும் இடத்தில் ஆண்டவர் இருக்க மாட்டார். ஆண்டவர் இருக்கும் இடத்தில் ஆணவத்திற்கு இடமே இல்லை. ஆணவம் என்பது அழகையின் போக்கு. மறுபடியும் நாம் பிறக்க வேண்டும். பாலகன் இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, மனித வாழ்க்கையில 2 நாட்கள் மிக முக்கியமானவை. முதல் நாள் நாம் அனைவரும் அறிந்தது போல இந்த குழந்தை இயேசுவை போல, நம் மீட்பரான இயேசு கிறிஸ்துவை போல ஒரு பாலகனாக இந்த மண்ணில் பிறப்பது நம்முடைய பிறந்த நாள். இன்று எங்கு பார்த்தாலும் எல்லோருமே பிறந்த நாள் விழாவை கோலாகலமாக கொண்டாடுகின்றார்கள். ஏன் மனிதர்களை தாண்டி நாம் வளர்க்கும் செல்ல பிராணிகளுக்கு கூட இன்று பிறந்த நாள் கொண்டாட ஆரம்பித்து விட்டார்கள். குறிப்பாக அயல் நாடுகளில் பார்த்தீர்கள் என்றால் தங்களுடைய குழந்தைகளைப் போலவே இந்த செல்ல பிராணிகளை பாசமாக வளர்க்கின்றார்கள். ஒரு வாட்ஸ்அப் வீடியோவில் நான் பார்த்தேன், ஆச்சரியமாக இருந்துச்சு. பூனைக்கு, அந்த குடும்பத்தில் அவங்க வளர்க்குற அந்த பூனைக்குட்டிக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடுகிறார்கள். அந்த பூனைக்கு எப்படி கேக்குக்கு பதிலாக ஒரு முழு மீனை வைத்து அந்த மீனுக்கு இடையில் ஒரு மெழுகுதிரை ஏற்றி மியாம் 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 ஹாப்பி பர்த்டே டு யூ என்று அந்த பூனையின் மொழியிலேயே பாடி வாழ்த்துகின்றார்கள். சந்தோஷம். ஆனா இன்னைக்கு கிறிஸ்து பிறந்த இந்த நாளில் கிறிஸ்து நமது இதயத்தில் பிறந்தால்தான், கிறிஸ்து நமது வாழ்க்கையில் நமது ஆன்மாவில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த நமது இதயத்தில் பிறந்தால்தான் நாம் மறுபடியும் பிறக்க முடியும். இந்த 2வது நாள் மிக முக்கியமானதுங்க. நாம் வளர்ந்து அதன் பிறகு அறிவு திறனையும் சிந்திக்கும் திறனையும் பெற்ற பிறகு நாம் எதற்கு பிறந்தோம், ஏன் பிறந்தோம், எங்கிருந்து வந்தோம், எங்கு நாம் செல்ல இருக்கிறோம் என்பதை கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நாம் உணர்ந்து சுய ஆய்வு செய்து நல்ல மனமாற்றம் பெற்று கிறிஸ்துவுக்குள் இறப்பது, கிறிஸ்துவுக்குள் புதிதாய் பிறப்பது, பழைய மனித சாயலை, சாவான பாவங்களை செய்வதையெல்லாம் விட்டுவிட்டு புதிய மனித இயல்பை, எப்படி இந்த மண்ணகத்தில் வாழ்ந்த மனிதர்கள் அகுஸ்தனாரை போல, புனித பிரான்சிஸ் அசிசியாரை போல புதிய இயல்பை கொண்டு நாம் திருந்தி வாழத் தொடங்கும் அந்த நாளைத்தான் 2வது மிக முக்கிய நாள் என்று சொல்கிறார்கள். எனவே முதல் நாள் நாம் இந்த மண்ணகத்தில் பிறந்த நாள், 2வது மிக முக்கியமான நாள் ஏன் பிறந்தோம், எதற்கு பிறந்தோம் என்பதை உணர்ந்து மனம் வருந்தி திருந்திய நாள். எனவே இதைத்தான் நம்முடைய கத்தோலிக்கர் அல்லாத மற்றவர்கள் ரட்சிக்கப்படுவது என்று சொல்வார்கள். எனவே நாம் மறுபடியும் பிறந்து விட்டோமா? இன்று எனக்கு 2025ஓட 40-41 வயசு ஆக போகுது. ஆனால் நான் கிறிஸ்துவுக்குள் பிறந்திருக்கிறேனா என்று பார்க்கையில் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அன்பு மக்கள், இந்த 2025ஆம் ஆண்டு யூபிலி ஆண்டு உண்மையிலேயே மிகவும் ஆசீர்வாதமிக்க ஆண்டாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் நான் மறுபடியும் பிறக்க 9 வருடங்களாக நான் முயற்சி எடுத்துக்கொண்டு உண்மையிலேயே இப்பொழுது ஒரு முழுமையை அடையக்கூடிய அளவு கடவுள் என் மீது பேரிரக்கம் வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய இரக்கம் இருந்தாதான் நம்ம திருந்தி மகிழ்ச்சியா சாட்சியா வாழ முடியும். எனவே இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவில் நமக்கு பாடமாக கிறிஸ்து பிறந்து அன்னை மரியாள் அந்த குழந்தை இயேசுவை கிடத்திய அந்த தீவன தொட்டி தான் நமக்கு பாடமாக அமையுது.
ஒரு ஏகப்பட்ட ஆயிரக்கணக்கான பிரசங்கத்தை, மறைவுரைகளை, கிறிஸ்து பிறப்பு விழாவை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவில் இந்த 2025 ஆண்டில் ஒரு அருமையான ஒரு சிந்தனை, தீவன தொட்டியிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய 3 முக்கிய பாடங்கள். முதல் பாடமாக, தீவன தொட்டி இயல்பாகவே அழுக்காக இருக்கும். ஆம் அன்புக்குரியவர்களே, நாம் அனைவரும் பாவிகள். பாவம் என்கிற அழுக்கோடு, பாவ கரைகளோடு வாழ்கின்றோம். எப்படி அந்த குழந்தை இயேசு பரம பரிசுத்தமானவர் அந்த அழுக்கான தீவன தொட்டியில் கிடத்தப்பட்டாரோ, அதுபோல நாம் பாவிகளாக இருந்தாலும் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலே 3வது அதிகாரம் 23வது வசனத்திலே பவுலடிய அருமையாக சொல்கிறார், எல்லோருமே பாவம் செய்து கடவுள் கொடுத்த மேன்மையை இழந்து போயினர். எனவே எல்லோருமே பாவிகள் தான். ஆனால் நாம் பாவிகளாக இருந்தும், பாவக்கரைகளோடு நாம் இருந்தாலும், நமது மத்தியில் நம்மை போல ஒரு மனிதனாக பிறக்க கடவுள் சித்தம் வைத்தார். திருப்பாடல் 130:3 வாசிக்கின்றோம், நீரியம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? ஆண்டவர் இயேசுவுக்கு தெரியும் நாம் பாவிகள் என்று. எனவே நம்மை நமது பாவங்களோடு பலவீனங்களோடு ஏற்றுக்கொள்கின்றார் அந்த இறைமகன் இயேசு கிறிஸ்து. எனவேதான் அன்பு நெஞ்சங்களே, லூக்கா நற்செய்தியில 15வது அதிகாரத்தில் பார்க்குறோம், ஒருத்தருக்கு 100 ஆடு இருக்கு, அதில் ஒரு ஆடு காணா போச்சு, 99 ஆட்டை விட்டுட்டு ஒரு ஆட்டை தேடி போனார் அப்படிங்கிற ஒரு உவமை இருக்கு. அதனுடைய விவிலிய அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா மக்களே? அருமையான மீட்பின் திட்டத்தை சொல்கிறார்கள். அதாவது அந்த 99 ஆடுகள் என்பது விண்ணகத்தில் இருக்கின்ற புனிதர்கள், சமணசுகள், அவர்களை குறிக்குமா. அவர்கள் என்றுமே வழி மாறுவது கிடையாது. அவர்கள் எப்பொழுதுமே கடவுளுடைய வழியில் சென்று கொண்டிருக்கிறார்கள். இதனால் அவர்கள் மண்ணகத்தில், குறிப்பாக புனிதர்கள் மண்ணகத்தினால் வாழ்க்கை வாழ்ந்து அதற்கு அவர்களுக்கு பரிகாரமாக கிடைத்ததுதான் அந்த விண்ணக வாழ்வு. விண்ணகத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. எனவே அவர்கள் சிறப்பாக பாதுகாப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த ஒரு ஆடு, காணாமல் போன ஒரு ஆடு யாரு தெரியுமா? நீங்களும் நானும் தான். இந்த ஒட்டுமொத்த மனு குலத்தையும் அந்த காணாமல் போன ஒரு ஆட்டுக்கு ஒப்பிடுகின்றார்கள் விவிலிய சான்றோர்கள். எனவே அந்த காணாமல் போன ஒரு ஆடான ஒட்டுமொத்த மனு குலத்தை தேடி மீட்பதற்காக தந்தையாகிய கடவுள் என்னுடைய மகன் இயேசு கிறிஸ்துவான மெய்ப்பரை இந்த மண்ணகத்துக்கு அனுப்புகின்றார். அந்த மெய்ப்பரான ஆண்டவர், இரக்கமுள்ள தேவன், ஒரு குழந்தையாக பிறந்து நம்மை தேடி வந்த முதல் நாள், அந்த மீட்பர் இந்த மண்ணகத்தில் பிறந்த நாளைத்தான் நாம் கோலாகலமாக கிறிஸ்து பிறப்பு விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அன்பு மக்களே, மத்தேயு நற்செய்தி 1 அதிகாரம் 21வது வசனத்தில் சொல்லப்பட்டிருப்பது போல, அவர் குழந்தை ஒன்று பிறப்பார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுங்கள், ஏனெனில் அவர் தம் மக்களை தம்முடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்ற இறை வாக்கு உணர்த்தப்படுகிறது. எனவே இயேசு கிறிஸ்து இந்த மண்ணகத்தில் பிறந்தது உங்களையும் என்னையும் நம்முடைய பாவங்களிலிருந்து மீட்பதற்காகவே. எனவே அன்பு நெஞ்சங்களே, நமது பாவ கரைகளை, நமது பாவங்களை ஆண்டவர் நம்மிடமிருந்து அகற்ற, ஆண்டவர் இயேசு நமது வாழ்க்கையில் குறுக்கிட, நமது வாழ்வில் அவர் செயல்பட்டு நம்மை மாற்றுவதற்கு நீங்களும் நானும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். ஆம் அன்பு நெஞ்சங்களே, திருப்பாடல் ஆசிரியர் 51:7 பார்க்கின்றோம், ஈசோப்பினால் என்னை கழுவியரிலும் நான் தூய்மையாவேன், என்னை கழுவியரிலும் உரை பனியிலும் வெண்மையாவேன். இப்படி ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாக்க, ஆண்டவர் நமது ஆன்மாவை வெண்மையாக்க, நம்மிடமிருந்து பாவக்கரைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதற்கு நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருக்க வேண்டும். இயேசுவின் விழுமியங்களை கடைபிடித்து இயேசுவை அன்பு செய்வதில் அன்னை மரியாளை போல இயேசுவின் மீது தாகம் கொண்டிருக்க வேண்டும். இயேசுவுக்காய் ஏங்க வேண்டும். திருப்பாடல் 63 சொல்லப்பட்டிருப்பது போல, என் உடல் உன் மீது தாகம் கொண்டுள்ளது. அன்பு நெஞ்சங்களே, இயேசுவுக்காய் தாகம் கொண்டிருக்கின்றீர்களா? இயேசுவுக்காய் ஏங்குகின்றீர்களா?
புனித பிரான்சிஸ் அசிசியார் இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை முதல் முறையில் குடில் வைத்து உயிருள்ள விலங்கினங்கள் மனிதர்களை கொண்டு குடில் வைத்து கிறிஸ்துமஸ் பெருவிழா கொண்டாடின அந்த பிரான்சிஸ் அசிசியார் எப்பொழுதெல்லாம் இயேசுவின் நாமம் சொல்லப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் அவருடைய வாயில் எச்சில் ஊறுமா. அந்த அளவுக்கு இயேசுவை சுவைத்து இயேசுவை அனுபவித்திருந்தார். எனவே அன்பு மக்களே, நாம் பாவ கரையில் அவள் இருந்தாலும் நாம் பலவீனர்களாக இருந்தாலும் ஆண்டவர் இயேசு அன்று பவுலடியாருக்கு சொன்னது போல நம்மிடம் சொல்கிறார். பவுலடியார், என்னை ஒரு முள்முடி உறுத்தி கொண்டே இருக்கிறது, அதை எடுத்து விடுங்கள் என்று சொல்லி கடவுளிடம் 3 முறை முறையிடுகிறார். ஆனால் ஆண்டவர் சொன்ன அருமையான பதில், என் அருள் உனக்கு போதும். ஆம் அன்புக்குரியவர்களே, கடவுள் கொடுத்த அருள் போதும். நம்ம நிச்சயமாக பாவங்களை விலக்கி வாழ, பரிசுத்த வாழ்வு வாழ முடியும் என்பதை முதலில் நம்பிக்கையோடு ஆண்டவர் மீது ஆண்டவருடைய அருள் நம்மிடம் இருக்கிறது என்பதை உணர்ந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு போதும் என்று உணர்ந்து நாம் திருந்தி வாழ்வோம். இந்த தீவன தொட்டி நமக்கு உணர்த்தும் 2வது பாடம். தீவன தொட்டி இயற்கையாகவே விலங்கினங்களுக்கு உரிய தீவனத்தை தன்னகத்தை கொண்டிருக்கும். ஆனால் அந்த தீவன தொட்டி உட்கொள்வது கிடையாது. அதுபோல அன்பு நெஞ்சங்களே, நாம் பிறருக்காய் வாழ இயேசு கிறிஸ்து என்ற தீவனத்தை அவர் திவ்ய நற்கருணை வழியாக நமக்கு ஆன்மீக பலத்தை கொடுப்பதற்காக நம் மீது இறங்கி வருகின்றார். ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் அந்த அற்புதம் நடக்குது. விவிலிய சான்றோர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? இந்த தீவன தொட்டி என்பது திருப்பலியில் ஆண்டவர் பலியிடப்படும் அந்த பலிபீடத்திற்கு ஒப்பானது என்று சொல்லுகிறார்கள். எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. அந்த பலிபீடத்தில் இயேசு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் காணிக்கையாக ஒப்பு கொடுப்பதை போல, இதோ அன்பு மக்களே, இந்த தீவன தொட்டியில் செம்மறியாகிய இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுக்கப்படுகிறார். எனவே நீங்களும் நானும் இந்த தீவன தொட்டியை போல ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் பங்கெடுத்த பிறகு, நற்கருணையை உட்கொண்ட பிறகு, நாம் அனைவரும் பலிபீடங்களாக மாறுகின்றோம், கிறிஸ்துவை தாங்கிச் செல்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு எத்தனை பேர் தந்தை பெர்க்மான்ஸை பார்த்துருக்கீங்கன்னு தெரியாது. நான் அவரை சந்தித்த பொழுது அவர் எனக்கு சொன்ன அருமையான வார்த்தை, அன்பு மக்களை உண்மையிலே மறக்க முடியாது. அவர் நற்கருணை மேல நம்பிக்கை வச்சிருக்காரா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, அவர் சொன்ன வார்த்தை அருமையானது. என்ன தெரியுமா? எப்பா, நீங்கள் பூசை வைக்கிறப்ப, பூசை வச்சு மக்கள் போகிறப்ப சொல்லுங்க, நீங்கள் பூசைக்கு வர்றப்ப வேணால் தனியாக வந்திருக்கலாம், ஆனால் பூசை முடிஞ்சு நற்கருணையை வாங்கிட்டு போகும் பொழுது நற்கருணை ஆண்டவர் ஏசு ஆண்டவர் உங்கள் கூடவே வர்றாரு, ஏசப்பா உங்கள் கூடவே பயணிக்கிறாரு, பயப்படாமல் போங்கன்னு சொல்லுங்க அப்படின்னாங்க. அன்புக்குரியவர்களே, எனவே இந்த தீவன தொட்டி எந்த அளவுக்கு விலங்கினங்களுக்கு உரிய தீவனத்தை தாராளமாய் கொடுத்ததோ, அதுபோல நீங்களும் நானும் பிறர் வாழ பிறர் வளர நம்மையே நாம் கொடையாக கொடுக்க வேண்டும். அன்பு மக்களே, இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவில் எசேக்கியல் புத்தகத்தில் 47வது அதிகாரத்தில் ஒரு அருமையான நிகழ்வு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த எசேக்கியல் கோவிலின்று புறப்படும் ஒரு ஓடையை பற்றி சொல்கிறார். அதில் 8வது வசனத்தில் அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது, இத்தண்ணீர் கிழக்கு பகுதியை நோக்கி பாய்ந்து அரபாவில் சேர்கிறது, அங்கு அது கடலோடு கலக்கிறது, அது கடலோடு கலக்கையில் அத்தண்ணீர் அங்கு நல்ல தண்ணீராக மாறும், இந்த ஆறு பாயும் இடமெல்லாம் திரளான உயிரினங்கள் வாழும், அங்கு ஏராளமான மீன்கள் இருக்கும், ஏனெனில் இத்தண்ணீர் பாய்ந்து அங்குள்ள நீரை நல்ல நீராய் மாற்றும். இது தாங்க இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவில் மிக முக்கியமானது. கிறிஸ்து இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு குழந்தையாக பிறந்தார். கடவுளை பார்ப்பது ஒரு எட்டா கனியாக இருந்தது, ஆனால் நமது கரங்களில் தவழக்கூடிய ஒரு குழந்தையாக பிறந்தார். ஆனால் அப்பேற்பட்ட ஆண்டவர் இன்று நமது கண்களுக்கு வெளிப்படும் விதமாக உயிருள்ள தேவனாக நமக்கு பிரசன்னமாய் இருப்பது திவ்ய நற்கருணையில். எனவே அன்பு நெஞ்சங்களே, இந்த திவ்ய நற்கருணையை உட்கொள்ளும் பொழுது நாம் அனைவரும்
இந்த இயேசு கிறிஸ்துவை போல மாற, இந்த நற்கருணையை உட்கொள்வதனால் நாம் இயேசு கிறிஸ்துவாக மாற வேண்டும். அவரது உடல் நமது உடலில் கலக்கிறது. எனவே அன்பு நெஞ்சங்களை, எப்படி இந்த கோவிலின்று புறப்பட்ட ஓடை மற்ற நீரை நல்ல நீராக மாற்றியதோ, அதுபோல ஒவ்வொரு முறையும் நீங்க பூசையில பங்கெடுப்பு நல்லா புரிஞ்சு பாருங்க, அந்த பலிபீடங்கிற ஒரு மையமான இடத்திலிருந்து, அதி உன்னதமான இடத்திலிருந்து அந்த நீரோடை என்கிற நற்கருணை பொங்கி வருகின்றது. எப்படி அந்த எசேக்கியேல் இறைவாக்கினர் அந்த ஓடையை பற்றி சொன்னாரோ, அதுபோல ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே அந்த ஓடை, திவ்ய நற்கருணை ஆண்டவர் என்ற அந்த ஓடை, அந்த தண்ணீர் பொங்கி வந்து நம்மை நிரப்புகிறது. நமது கோவில் அடுத்தபடியாக நாம் கோவில் இன்று திருப்பலி முடிந்து செல்லும் பொழுது நாம் தூய நீராக செல்கிறோம். அப்படி நாம் தூய நீராக செல்லும் பொழுது அங்கும் இங்கும் இருக்கின்ற கெட்ட நீரையும் நல்ல நீராக மாற்றக்கூடிய விசுவாசமிக்க வாழ்க்கை வாழ வேண்டும். அநேக ஆன்மாக்களை ஆண்டவருக்காய் சம்பாதிக்க நாம் அனைவரும் நற்கருணை ஆண்டவரை தாங்கி செல்லும் மனிதர்களாக, சாட்சிகளாக மாறுகிறோம். அன்பு நெஞ்சங்களே, இந்த நாளில் இந்த அருமையான கருத்தை உணர்ந்து நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 35வது வசனத்தில் சொல்லப்படுவது போல, வாழ்வு தரும் உணவு நானே, நிலை வாழ்வு தரும் உணவு நானே என்று சொல்லியிருக்கிறார். எனவே நற்கருணை ஆண்டவர் வாழ்வு தருகிறவர். அவரை உட்கொண்ட பிறகு நாம் அவரை போல நல்ல வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து பிறரையும் பரிசுத்த வாழ்க்கையில் வாழ செய்ய நாம் கருவிகளாக, ஆண்டவர் இயேசுவின் கருவிகளாக இருக்க வேண்டும். இந்த தீவன தொட்டி உணர்த்தும் 3வது பாடம் என்னவென்றால், வழக்கமாக பார்த்தீங்கன்னா இந்த தீவன தொட்டி எளிமையாக இருக்கும், எந்த ஆடம்பரமும் அலங்காரமும் இருக்காது. இன்னைக்கு அநேக இடங்களில் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் குடில் ஜோடித்து கொண்டாடுகின்றார்கள். ஆனால் இந்த கிறிஸ்து பிறப்பு விழா இவ்வளவு ஆடம்பரமாக கொண்டாடுகிறோமே, பல நேரங்களில் கிறிஸ்து இயேசு இல்லாமல் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இயேசு ஆண்டவர் அங்கே இல்லை, மற்ற ஆடம்பரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம். எனவே அன்பு மக்களே, இந்த தீவன தொட்டி உணர்த்தும் பாடம் எளிமை. ஒரு சாதாரணமான தீவன தொட்டியாக அது இயேசு ஆண்டவர் மீட்பரை கடவுளை தாங்கியது. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க அந்த தீவன தொட்டிக்கு. அதுபோலதான் அன்னை மரியாள் உங்களையும் என்னையும் போன்ற ஒரு மனுஷியாக இருந்தாலும், ஒரு மனிதனாக இருந்தாலும், அன்பு மக்களே, அந்த ஆண்டவரை, மீட்பரை தன்னுடைய உதரத்தில் தாங்கக்கூடிய பாக்கியம் பெற்றது போல இந்த எளிமையான, சாதாரணமான, யாராலும் கண்டுகொள்ளப்படாத தீவன தொட்டி மீட்பர் இயேசுவை தாங்கி இருக்கின்றது. அதை போலதான் அன்பு மக்களே, இன்று நீங்களும் நானும் எளிமையாக, தாழ்ச்சியாக வாழ்ந்தால்தான் நம்மில் இயேசு கிறிஸ்து பிறப்பார். எனவேதான் நான் அழகாக எப்பொழுதும் சொல்லுவேன், ஆணவம் இருக்கும் இடத்தில் ஆண்டவர் இருக்க மாட்டார். ஆண்டவர் இருக்கும் இடத்தில் ஆணவத்திற்கு இடமே இல்லை. நீதிமொழிகள் புத்தகம் 16:18 வாசிக்கிறோம், அழிவுக்கு முந்தியது அகந்தை, வீழ்ச்சிக்கு முந்தியது வீண் பெருமை. இன்று இந்த ஆணவத்தினால், அகங்காரத்தினால் நாம் நம்முடைய நிம்மதியை இழக்கின்றோம், நம்முடைய சமாதானத்தை இழக்கின்றோம், நம்முடைய உறவுகளை இழக்கின்றோம். இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவில் நமது உறவுகளை புதுப்பிக்க வேண்டும். யாரோடெல்லாம் நாம் சண்டையிட்டு உறவு இல்லாமல் இருக்கின்றோமோ அவர்களோடு நாம் உறவை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அவர்களிடம் மன்னிப்பு கேட்க விரும்பினால் தயவு செய்து கேளுங்கள். மன்னிப்பை கேட்டு நீங்கள் மன மகிழ்ச்சியோடு ஒற்றுமையை வாழ இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவில் நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். அன்பு மக்களே, பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் 2வது அதிகாரம் 6 முதல் 8 வரை பார்க்கிறோம். அந்த ஆண்டவர் கடவுள் என்ற நிலையில் தன்னை பற்றி கொண்டிருக்காமல், கடவுள் என்ற நிலையில் பற்றி கொண்டிருக்காமல், ஒரு மனிதனாக சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு தன்னையே தாழ்த்தி கொண்டார் என்ற அருமையான வார்த்தை கொண்டிருக்கிறது. அவர் தன்னையே தாழ்த்தி கொண்டதால் தந்தையாகிய கடவுள் அவரை மேன்மைப்படுத்தினார், மாட்சிப்படுத்தினார். விண்ணகமும் மண்ணகமும் அவருக்கு மண்டியிட்டு ஆராதனை செலுத்தும் அளவுக்கு அவரை தந்தையாகிய கடவுள் உயர்த்தினார். எனவே அன்பு மக்களே, இன்று கிறிஸ்து பிறப்பு விழாவில் இந்த தீவன தொட்டியை போல நாம் சாதாரணமானவர்களாக, எளிமையானவர்களாக இருக்க வேண்டும். தாழ்ச்சி தான் உண்மையான மகிழ்ச்சியை தர முடியும்.
நமது வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் தாழ்ச்சியாய் வாழ்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதம், ஆண்டவருடைய அருள் நம் மீது பொழியப்படுகின்றது. எனவே அன்பு நெஞ்சங்களே, தேவையற்ற ஆணவத்தை, அகங்காரத்தை நாம் தூக்கி எறிவோம். தன்மானம், தன் மரியாதை என்று சொல்லி இன்று ஏகப்பட்ட நபர்கள் பிறரோடு சண்டையிட்டு வாழ்கின்றார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கீழ்ப்படிதல் இல்லாத, கடவுளுடைய கட்டளையை மீறின சமணசுகள் தான் லூசிஃபரும் அவருடைய கூட்டமும், அவைகள்தான் தீய சக்திகளாக மாறின. எனவே தயவு செய்து ஆணவம் என்பது அழகையின் போக்கு என்பதை நீங்கள் உணர வேண்டும். இந்த நல்ல நாளில் இந்த 3 முக்கிய பாடங்களையும் நீங்கள் உணர்ந்து கொண்டு அதன் மூலம் இயேசு ஆண்டவர் நம்மில் பிறக்க இந்த தீவன தொட்டி நமக்கு உணர்த்தும் இந்த 3 பாடங்களை நமது மனதில் உள்வாங்கி, அன்பு மக்களே, அந்த தீவன தொட்டியை போல நாம் பாவிகளாக இருந்தாலும் ஆண்டவர் நம் மத்தியில் பிறந்து நம்மை பரிசுத்தமாக்க வந்துவிட்டார். சந்தோஷம், கடவுளுக்கு நன்றி. 2வது பாடமாக அந்த தீவன தொட்டி அந்த தேவனை தாங்கி சென்றது போல, அந்த உணவை விண்ணக உணவை தாங்கியது போல இன்னைக்கு நீங்களும் நானும் திவ்ய நற்கருணை ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் பெற்று அவரை தாங்கி செல்கின்ற நடமாடும் நற்கருணை பேழைகளாக இருக்கிறோம். அன்னை மரியாளை போல நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாக மாறி அவரை போல் அவருக்கு சாட்சியாக மாறி அவர் அந்த அன்னை மரியாள் என்று எத்தனையோ நூற்றாண்டுகள் கடந்தும், ஆயிரக்கணக்கான வருடங்கள் கடந்தும் அநேக ஆன்மாக்களை, ஏன் பிறமத சகோதர சகோதரிகளை ஈர்க்கக்கூடிய அளவுக்கு அந்த அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசுவுக்கு சாட்சியாக இருந்தது போல நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசுவுக்கு சாட்சியாக இருப்போம். இறுதியாக தாழ்ச்சியே நமக்கு மகிழ்ச்சி தரும் என்பதை உணர்ந்து தாழ்ச்சியோடு வாழ்வோம். அனைவருக்கும் இனிய கிறிஸ்து பிறப்பு விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்து நம்மில் பிறக்க நாம் அனைவரும் மறுபடியும் பிறக்க, அன்பு மக்களே, நம்ம இந்த 3 பாடங்களை ஏற்றுக்கொள்வோம். நாம் மறுபடியும் பிறக்க வேண்டும். அருமையான அந்த தூய ஆவியான ஒரு பாடல் இருக்கிறதே, மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக வேண்டும். தூய ஆவி நம்மில் இறங்கி வந்து நம்மை மறுபடியும் பிறக்க மறுரூபமாக மாறச் செய்வாராக. இயேசு ஆண்டவர் நமது இதயத்தில் பிறந்திருக்கிறார். இயேசு ஆண்டவர் நமது இல்லங்களில் பிறந்திருக்கிறார். அந்த இயேசு பாலகனை நாம் ஆராதித்து வரவேற்போம். இயேசு பாலகன் நமது மத்தியில் நமது மகிழ்ச்சியில் பங்கெடுத்து நமக்கு மறுவாழ்வு, புது வாழ்வு தர இருக்கின்றார். மறுபடியும் பிறக்க முயற்சி எடுப்போம். ஹாப்பி கிறிஸ்மஸ்.